வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ். ஒரு சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரெண்டு இது வந்து அதுல வந்து இருக்கும், ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்து அது வந்து இருக்கும். ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று பார்த்தோம்னா சால்வெண்ட். இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து நிறைய உனக்கு தெரியணும். சொல்யூட்னா ரெண்டு மூணு இது வந்து வச்சுருப்பேன். எந்தது வந்து டிசால்வ் ஆயிருக்கோ, கரைஞ்சிருக்கோ அது வந்து சொல்யூட்டு. எது வந்து கரைக்குதோ, டிசால்வ் பண்ணுதோ அது வந்து சால்வெண்ட். வாட்டர் வந்து சால்வெண்ட். என்ன? NaCl சொல்யூஷன்ஸ். NaCl சோடியம் குளோரைடு வந்து சொல்யூட், கரை பொருள். வாட்டர் வந்து சால்வெண்ட், அதாவது கரைப்பான். எது ஒண்ணு கரைக்குதோ அது வந்து கரைப்பான். தமிழ்ல நல்லா பேர் வச்சுக்காங்க இல்ல, கரைப்பான். எது ஒண்ணு கரையுதோ அது வந்து கரைபொருள். கரைபொருளும் கரைப்பான் சேர்ந்ததே கரைசல். இது வந்து உனக்கு தெரியும். இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து நிறைய ஃபார்முலா வந்து நம்ம வந்து சொல்லுவோம். மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, இப்படி வந்து போகும். இது வந்து ரெண்டு செஷனை நான் வந்து பிரிச்சுட்டேன். ஒன்று வந்து இன்டராக்ஷன் ஸ்பாட், ஏன்னா தெளிவான ஐடியா பண்ணுங்க. இன்டராக்ஷன் ஸ்பாட் ஒன்று வச்சுக்குவோம். அடுத்து வந்து அந்த ஸ்ட்ரென்த், அந்த மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்ப்போம். இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செஷன் வந்து கொஞ்சம் ஃபெமினிசம் பேசுவோம். இந்த ஃபீமேலுக்கான அந்த உரிமைகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த ட்விஸ்டான கதைகள்லாம் அதில் வந்து வரும். அப்படிதான் இந்த செஷன் வந்து கொண்டு போறேன். இப்ப நம்ம பொருட்களை மூணா பிரிக்கிறோம். நாலாவது ஒன்று இருக்கு, அது வந்து ரிஜெக்ட் லெவல். அது வேணா சாலிட், லிக்விட், கேஸ்ங்கிறது. சாலிடுக்கு ஒத்து போற நிறைய விஷயங்கள் வந்து லிக்விடுக்கு ஒத்து போகாது. அது மாதிரி கேஸுக்கு ஒரு இதா இருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு இது மட்டும் நல்லா பிஹேவ் பண்ணும். சாலிடும் லிக்விடும் கேஸும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி ஒத்து போகும். ஏன்னா அது வந்து பாய்மங்கள் தமிழ்ல சொல்லுவாங்க, புரியுதா? ஃப்ளூயிட் அந்த மாதிரி வந்துடும். ஃப்ளோ ஆகுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு மாலிகுல்ஸ்க்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்க அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகும். இந்த சாலிட் மட்டும் தனியா இருக்கும், புரியுதா? அதனாலதான் இந்த சாலிடையும் லிக்விடையும் எப்பயுமே கம்பைன் பண்ணி நான் வந்து பேசுவேன். ஏன்னா இதை பேசுறப்ப அதை பேசாம இருக்கக்கூடாதுக்காண்டி, புரியுதா? இந்த இன்னும் சொல்ல போனா 11th வந்து பார்த்தோம்னா உனக்கு வந்து கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள் ரெண்டா பிடிப்போம், புரியுதா? இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள். எது பாயில் விதி சார்லஸ் விதிக்கு உபே பண்ணுதோ அது வந்து இயல்பு வாயுக்கள். எது உபே பண்ணாதோ அதெல்லாம் நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அந்த நோபல் கேஸ் எல்லாம் வந்து எதுக்குமே பிஹேவ் பண்ணாது, ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எதையுமே மெயின்டைன் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு 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 ஆர்டரே அங்க இருக்காது. அதனால வந்து நல்லியல்பு வாயுக்கள் சொல்லுவோம். இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம சாலிட் ஸ்டேட்டுக்கு வர்றப்ப கிறிஸ்டலிக் சாலிட், அமார்பஸ் சாலிட்னு சொல்லி பிரிப்பாங்க. அங்க வந்து கேசியஸ் ஸ்டேட்ல வந்து இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள். இங்க வந்து சாலிட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டலிக் சாலிட், அமார்பஸ் சாலிட், அதாவது படிக வடிவமுள்ள திறப்பொருள், படிக வடிவமற்ற திறப்பொருள் படிப்போம். இந்த மாதிரி வித்தியாசங்கள் போகும். அதுக்கு இதை வந்து நான் சொல்றேன். இப்ப இங்க இருக்க வித்தியாசம் டென்சிட்டி அப்படிங்கிறதுல இருந்து ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர போறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷனை வந்து கொண்டு வர போறோம். ஏன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சயின்ஸ் பொறுத்தளவுக்கு அதே அந்த புரிதல் மட்டும் கரெக்டா இருக்கணும். இப்ப டென்சிட்டி இன் சாலிட் ஃபார்ம். டென்சிட்டினா என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்பர் பை ஏரியான்னு வச்சுக்குவோம். ஒரு சாலிட் ஃபார்ம்ல நம்பர் பை ஏரியா. இதே ஏதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு நம்பர் பை ஏரியா. வேற ஒண்ணுங்க, எவ்வளவு நம்பர் இருக்கு, எவ்வளவு ஏரியாக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு ஸ்கொயர் பீட் இருக்கு, இது ஏரியா. ஒரு ஸ்கொயர் பீட் ஒரு நம்பர்னா அதுல ஒரு 10 இருக்கு, 10 எண்ணிக்கையில ஒரு பார்ட்டிகளோ ஏதோ ஒன்று இருக்கு. அதே ஸ்கொயர் பீட், ஒரு ஸ்கொயர் பீட் 20 பார்ட்டிகள் வந்து இருக்கும், 20 பார்ட்டிகள் இருக்கு. அப்ப ஸ்ட்ரென்த் வந்து எப்படி, டென்சிட்டி எப்படி இருக்கு? இதுக்கு வந்து ரெண்டுமே ஒரு ஸ்கொயர் பீட், ஏன்னா நம்பர் மட்டும் மாறுது. இங்க வந்து 10 இருக்கு, இங்க வந்து 20 இருக்கு. அப்ப
இது வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு, மோர் டென்ஸ், இதை காட்டிலும் 10 அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டென்சிட்டியை வந்து நம்ம சொல்லிடலாம். இங்க சாலிட் ஃபார்ம்ல இருக்கப்ப எண்ணக்கூடிய கவுண்டபிள் நவுன், இந்த எண்ணக்கூடியது வர்றப்ப நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இந்த டென்சிட்டி இதை வந்து ஈஸியா சொல்லலாம். டென்சிட்டி இப்போ முடி ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு முடி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். அதை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப இவங்களை காட்டிலும் இவங்களுக்கு கம்மியா இருக்கு அதிகமா இருக்குங்கிறது அந்த டென்ஸை வந்து டென்சிட்டியை வந்து சொல்லிடலாம். புரியுதா? இதை வந்து சொல்றதே ஈஸி. நம்பரை வச்சு ஏரியா வச்சு எவ்வளவு டென்சிட்டி இருக்குன்னு சொல்லிடலாம். இங்க லிக்விட் ஃபார்முக்கு வர்றப்பதே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது. லிக்விட் ஃபார்முக்கு வர்றப்பதே பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன்னா இந்த விசிபிள் கவுண்டபிள் அப்படின்னா நம்ம பார்த்தாத்தே அதை நம்ம எண்ணவே முடியும். அப்ப என்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸி. அதனால இது வந்து ஈஸி. அந்த சாலிட் ஃபார்ம் இதுல வந்து என்றது வந்து ஒரு அரிசி என்றதோ இதுன்றதோ ஆல்மோஸ்ட் ஈஸி. இந்த அவாகட்ரோ நம்பர்ஸ் இது கூட ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோ. இங்க லிக்விட் ஃபார்முக்கு வர்றப்ப அந்த மேட்ரே வேறையா இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வால்யூமெட்ரி அனாலிசிஸ் இதெல்லாம் அதைத்தானே செய்யுது, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, இங்க எங்க பெமினிசம் வருது அப்படின்னா இந்த பாட்டுல வந்து அந்த பெமினிசம் வந்து நம்ம பேசுவோம். இந்த பெண்கள் சார்ந்து பெண்களின் உரிமைக்காக பேசக்கூடிய அந்த செயல். புரியுதா? என்னன்னா ஒரு ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி, இது நீ கேட்டது மாதிரி தெரியும், ஆனா பாதியில வந்து ட்விஸ்ட் ஆயிரும். புரியுதா? அந்த சாலமனோட விஸ்டம் அந்த ஸ்டோரி மாதிரி தெரியும், ஆனா ட்விஸ்ட் ஆயிரும். ஏன்னா 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்களுமே ஒரு குழந்தை பெற்ற தாய். அவங்க வந்து அந்த குழந்தை ஒரு குழந்தைதே இருக்கு. ஒரு தாயோட குழந்தை வந்து இறந்துருது, இன்னொரு தாயோட குழந்தைதே இருக்கு. அப்ப அந்த குழந்தை ஏன் குழந்தைதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப அந்த காலத்துல இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து இல்லையில. டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் இருந்தா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த டிஎன்ஏ செக்கப்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அரசன்ட்ட போறாங்க. அரசன்ட்ட போனோடனேவும் இப்ப சொல்றாங்க இந்த குழந்தை ஏன் குழந்தைதே அப்படின்னு. அரசர் என்ன சொல்றாருன்னா, இந்த லக்கத்தில் நீ நினைப்பீங்க அந்த குழந்தைய 2ஆ வெட்டுங்க அப்படின்னு. அந்த தாய் வந்து பதறி போய், அந்த உண்மையான தாய் வந்து இல்ல வெட்ட வேணாம், அந்த குழந்தைய அவள்கிட்டே கொடுத்துருங்க, அந்த குழந்தைய, என் குழந்தை எங்க இருந்தா நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைப்பேன். இந்த இடத்துல இந்த ட்விஸ்டே என்னன்னு கேட்டனா, ஒரு கெமிக்கல் அப்ரோச் அவர் வந்து செய்யறாரு. ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் வந்து அந்த குழந்தைய வந்து வெட்டி ஆளுக்கு பதியா கொடுங்கன்னு அந்த சைக்காலஜிக்கலா அந்த அஃபெக்ட் ஆகுற அந்த உண்மையான மதர் வந்து வேணாம் அவள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் அப்ரோச். என்ன சொல்றாருன்னா, 2 பேருமே குழந்தைய பெற்றவர்கள். ஒரு தாயோட குழந்தை வந்து இறந்து போறப்ப என்னன்னா அது பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல அந்த லேட்டக்ஸ் அந்த குழந்தையை பெற்ற 2 பேருக்குமே அந்த மில்க் மெட்டர்னல் மில்கை வந்து அந்த தாயோட பாலை வந்து அந்த டென்சிட்டிய அளவிட சொல்றப்ப பெண் குழந்தையை பெற்றவரோட அந்த மில்க் அந்த இதோட டென்சிட்டி வந்து அதிகமாகவும், ஆண் குழந்தையை பெற்றவங்களோட அந்த டென்சிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த இது பண்ணி, ஸோ குழந்தை வந்து பெண் குழந்தை, அதனால இவங்களுக்கு சொந்தம் சொல்லி கொடுத்து விட்டதா அந்த இது வரும். குரான்லதே வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. அந்த இதுல வந்து சொல்லி விட்டுருப்பாங்க. இதுல எங்க பெமினிசம் வருது அப்படின்னு கேட்டனா, இந்த கேவலமான ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க, உண்டி சுருக்குவது பெண்டிற்கு அழகு அப்படின்னு. உண்டி சுருக்குவது பெண்டிற்கு அழகு, பின் தூங்கி முன்னெழ வேண்டும், இப்படிலாம் சொல்லுவாங்க, கேவலமா பேசுவாங்க. ஏன்னா உண்டி சுருக்குவது பெண்டிற்கு அழகு, உணவை சுருக்கி கொள்வது, கம்மி பண்ணி சாப்பிடுவது பெண்டிற்கு அழகு. இங்கதான் இந்த கேவலமே இருக்கு. எப்படி உண்டி பெண்களை போய் நீங்க சாப்பாடை பத்தி பேசுறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் சாப்பாடை பத்தி பேசுறது அதை விட தப்பு. இவ்வளவு சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க சொல்றது எவ்வளவு பெரிய கவலம். அதுல ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஒரு கொசுவை எடுத்துக்கிட்டாலும், ஒரு கொசு மஸ்கிட்டோ எடுத்துக்கிட்டாலும், பெண் கொசுவதே நம்ம மனிதனை வந்து கடிக்கும். மனிதனை வந்து கடிக்கிறது பெண் கொசுங்கிறது. ஆண் கொசு வந்து அந்த பழச்சாறு இதுகளை சாப்பிட்டு போயிருக்கு. ஏன் அது வந்து கடிக்குது? அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, அது ஏன் அது வந்து கடிக்குதுன்னா, பெண் கொசுதே முட்டையிடும். அந்த முட்டையிடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட புரதம் வந்து தேவை.
நம்ம ஹீமோகுளோபின்ல புரதம் வந்து இருக்கும். ஹீமோகுளோபின்னால எதான ஹீம்னா இரும்புன்னு அர்த்தம். ஹீம்னா இரும்பு, குளோபின்னா புரோட்டீன் அர்த்தம். அந்த ஹீமோகுளோபின் அந்த ரத்தத்துல இருக்க அந்த புரோட்டீன் எடுத்து அந்த எக் ஃபார்மேஷனுக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட தேவை, அதோட இயற்கை, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதனாலதான் அது வந்து இது பண்ணுது, நம்மளை வந்து கடிக்குது. இதே மாதிரி பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள். ரொம்ப ரொம்ப பசிக்கிறது அதுதான். பெண்கள் வந்து எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது நொறுக்கு தின்னுட்டே இருப்பாங்க. இதனாலதான் நம்ம கிளாஸ் ரூம்ல கூட எதுவும் சொல்றதில்ல, அந்த பெண் பிள்ளைகளை வந்து எதுவும் சொல்றதில்ல, கொஞ்சம் லைட்டாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அந்த தேவை வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால எதுவும் சொல்றதில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு உடல் அளவுல மனதளவுல அந்த உடல் இழப்பு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுல போக்கு வந்து அந்த மாதத்தோடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்து ரொம்ப பசிக்கத்தையும் செய்யும். அப்ப அதை வந்து அந்த ஈடு செய்யறதுக்காண்டி ஒரு இந்த சாப்பாடுன்னு தெரியாம ஒரு மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே அதிக அளவில் அந்த தர தேவைப்படும், அந்த நேரத்துல தேவைப்படும். அதனாலதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறாம உண்டி சுருப்பது பெண்டிற்கு அழகு, இது பண்றது அது பண்றது அப்படின்னு கேவலமா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட தேவை, அவங்களோட உடல் வந்து அது அந்த அளவுக்கு கேட்குது, அந்த அளவுக்கு தேவையை வந்து எடுத்துக்கிறது. இந்த உடல் தேவை அந்த சாப்பாடை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, அதே அவங்க சாப்பிட்றாங்க. அதை போய் நீ சொல்லக்கூடாது, இது சாப்பிடு, இவ்வளவு சாப்பிடு, இப்படி இருந்தாத்தே அழகா இருப்ப. அழகுங்கிறது அந்த இதுல தானே இருக்கு, பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூல தானே இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி இந்த டென்சிட்டி, அந்த டென்சிட்டியை வந்து வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த இது ஏன் சொல்றோம்னா, அந்த டென்சிட்டி ஏன் அதிகமா இருக்கு அந்த பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு அப்படின்னா, ஒரு நார்மலான மேன்லையும் ஃபீமேல்லையும் அந்த ஃபீமேல் நடக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையினுடைய உடம்பில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் வந்து அந்த ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும், ஹைஃபையா இருக்கும், நுணுக்கமா இருக்கும். அதுக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்பட்டு நிறைய ப்ராசஸ் நடக்கிறதுனால. புரியுதா? அதனாலயே அந்த சாப்பாடு வந்து அதிகமாக தேவைப்படுறது. அந்த டென்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறது ஒரு ஹைபாத்திஸ். நான் வந்து இங்க வந்து சொல்றேன் ஒரு ஹைபாத்திஸ். இதனாலதான் அது வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. புரியுதா? இது டென்சிட்டி. டென்சிட்டி இப்ப டென்சிட்டின்னு என்னன்னா, இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறப்ப டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கும். நம்ம வந்து டென்சிட்டியை ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் அப்படித்தான் நம்ம வந்து சொல்லுவோம். எவ்வளவு கரைபொருள் ஒரு சொல்யூஷன்ல கரைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து ஸ்ட்ரென்த் வந்து சொல்ல முடியும். இங்க எப்படி நம்பர் பை ஏரியான்னு குறிச்சோம், நம்பர் பை ஏரியா, எவ்வளவு நம்பர்ல இருக்கோ, எவ்வளவு ஏரியால இருக்கோ, எவ்வளவு நம்பர்ல இருக்கோ அதை வச்சு சொல்லிடலாம். இங்க வந்து எவ்வளவு சப்ஸ்டன்ஸ், எவ்வளவு சொல்யூட் வந்து கரைஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் சொல்யூட், சொல்யூட் பை சால்வெண்ட். சால்வெண்ட் சால்வெண்ட்ங்கிறது நம்ம லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ஏன்னா சால்வெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வரும். சொல்யூஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்பவும் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன், சாலிட் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன், கேசிஸ் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். இப்போ லிக்விட் ஃபார்ம்னா நமக்கு வந்து ஈஸியா தெரியும், அது ஃபெமிலியர் ஆனது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். NaCl வந்து வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் அ லிக்விட் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். சாலிட் ஃபார்ம்னு கொஞ்சம் யோசிப்போம், வேற ஒன்றும் கிடையாது. சாலிட் ஃபார்ம்னா காப்பரின் கோல்டு, நம்ம ஜுவல்ஸ்ல யூஸ் பண்றோம்ல, எது அதிகமா இருக்கோ, எது ஒண்ணு கரைக்குதோ அது வந்து கரைப்பான், எது ஒண்ணு கரையுதோ அது வந்து கரைப்பொருள். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் ஃபார் சொல்யூஷன்ஸ். இன்னொரு டெஃபினேஷன்ஸ் என்னன்னா, எது வந்து லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கோ அது வந்து சால்வெண்ட், எது வந்து லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கோ அது வந்து சால்வெண்ட், எது வந்து கம்மியான அளவுல இருக்கோ அது வந்து சொல்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ NaCl எடுத்துக்கிட்டோம்னா 100 ml 38 கிராம், 36 கிராம், 38 கிராம் அந்த NaCl கரைக்கும். லார்ஜ் அமௌண்ட்ல இருக்குது சால்வெண்ட் H2O, கம்மியா இருக்குது NaCl. இதே மாதிரி இப்ப தங்கத்துல வந்து நம்ம அதிகமா காப்பரை கலந்தா நம்ம வந்து வாங்குவோமா? வாங்க மாட்டோம். இவ்வளவு அந்த 916 கேடிஎம் தங்க நகைகள் இதெல்லாம் அதுதான் சொல்லுது. கேரளாவில் ஒரு மாதிரி காப்பரோட அந்த மிக்சிங் இருக்கும், நம்ம ஊர்ல ஒரு மாதிரி மிக்சிங் இருக்கும். இப்ப காப்பர் கம்மியா இருக்கு, அது வந்து சொல்லிட்டு கரைகிற பொருள். எது வந்து கரைக்குது? தங்கம் வந்து கரைக்குது, தங்கம் வந்து அதுல நிறைய இருக்கு, அதனால அது வந்து சாலிட் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இங்க வந்து எடுத்துக்கிறப்ப லிக்விட் ஃபார்முக்கு வர்றப்ப சொல்யூட், ஒரு சொல்யூட்டை எடுத்துக்கிறோம்,
எவ்வளவு சால்வெண்ட்ல இருக்கு. சால்வெண்ட் வந்து ஏரியா வந்து இங்க வந்து ஸ்கொயர் பிட்னு சொல்லிடணும். இங்க வந்து என்ன அது ஏதாவது பீக்கர்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். பீக்கர்னா மெஷர்மெண்ட் பிளாஸ்க். மெஷர்மெண்ட் பிளாஸ்க் வந்து நம்ம பாக்குறப்ப அதுக்கு 100 ml இருக்கலாம், இல்ல 1000 இருக்கலாம். 100 ml. இப்ப ஏரியா வந்து குறிப்பிட்ட ஏரியா மாதிரி இருக்கா? ஏன்னா வெசல் இருக்கப்போ நம்ம வந்து அந்த ஏரியாவை பிக்ஸ் பண்ணிடலாம். லிக்விடுக்கு வந்து ஏரியா பிக்ஸ் பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிடலாம். இங்க சாலிட் ஃபார்ம் பிக்ஸ் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் மேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ் இங்க வந்து சொல்லிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. NaCl 38 கிராம் சொல்லிடலாம். மிச்சத்துக்கு வந்து அதோட ஈக்குவலன்ட் வெயிட், ஸ்ட்ரென்த் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுது? அதே மொலாரிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை சொல்றது. புரியுதா? இப்ப இங்க வந்து 2 இதை சொல்லிடலாம். ஒரு ஸ்கொயர் பீட்ல 10 இருக்கு, ஒரு ஸ்கொயர் பீட்ல 20 இருக்கு. இது வந்து இதை காட்டில இது வந்து டென்சிட்டி அதிகம். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நார்மல் சொல்யூஷன், 1 நார்மல் சொல்யூஷன். இது 2 நார்மல், இது 1 நார்மல் அப்படின்னா இதை காட்டில இது வந்து டென்சிட்டி அதிகம், ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படிங்கிறது. இது ஸ்ட்ரென்த்னா எவ்வளவு சொல்லிட்டு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணுமெல்லாம் கிடையாது. புரியுதா? இதை வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்யூஷன்ல எப்படி அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி எந்தெந்த மெஷர்மெண்ட்ல சொல்றது, நார்மாலிட்டியா, மொலாரிட்டியா, எது வந்து மோஸ்ட் ஸ்டாண்டர்டு, எதை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதுல வந்து மறந்துடாத, டென்சிட்டி அப்படிங்கிறதுல வந்து சாலிட் ஃபார்ம்ல அப்ரோச் பண்றப்ப டென்சிட்டி டெஃபினிஷன்ஸ் அதோட அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். லிக்விட் ஃபார்ம்ல அந்த டென்சிட்டி எப்படி சொல்றோம்னா நம்ம ஸ்ட்ரென்த்னு சொல்றோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ். அது எப்படி இருக்கும்? சால்ட் எவ்வளவு சொல்லிட்டு எவ்வளவு சால்வெண்ட்டை கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஊடையில அந்த ஃபெமினிசம்ஸ் அதை மறந்துடாத, அந்த கதையை அந்த எப்படி இருக்கு என்னங்கிறது. ஏன்னா நம்ம சேனல் வந்து எப்பயும் நாலேஜுக்கு மட்டும் இல்லை டிசிப்ளினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.